சொல்கிறாங்க. இப்போ ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்குது. என்ன இந்த காசா விஷயத்தில் உமர் ஷரீஃப் மன்னர்களை குறை சொல்கிறாரு, ஆட்சியாளர்களை பகிரங்கமாக விமர்சிக்கக்கூடாது. இந்த கொள்கை நீங்கள் புதிய தலைமுறையில் பேசலாமே. ஊரெல்லாம் காரி துப்பும் உங்களை. ஆட்சியாளர்களுடைய குறைகளை பகிரங்கமாக பேசக்கூடாது. அப்போ மீடியா சென்டர்லாம் மூடிடலாமா? அவன் கேட்பான், இவ்வளோ கேவலமான கொள்கையாக இஸ்லாம் சொல்லுது, ஆட்சியாளர்களுடைய குறைகளை பகிரங்கமாக பேசக்கூடாதா? என்ன மார்க்கம் இது? இதை விட ஒரு கிறுக்குத்தனமான மார்க்கம் இந்த பூமியில். இதை நீங்கள் பேசுங்க பாய். இஸ்லாத்துக்கு யாவன் வரான்னு அவங்க பார்த்துக்குறோம். கம்யூனிஸ்டுக்காரன் காரி துப்புவான். என்ன வலது இடதுசாரி இருக்கிறவங்க எல்லாருமே காரி துப்புவாங்க. அப்புறம் நடுநிலையில் இருக்கிறவங்க காரி துப்புவாங்க. எல்லாரும் துப்புவாங்க. அதனால தான் அப்போ பீக்க துப்புறாருல. இப்போ உங்கள் நிலைமைக்கு ஏன் காரணம் அப்படின்னா, உங்கள் நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் இப்படியாப்பட்ட ஒரு கொள்கையை எடுத்துகிட்டு இதைத்தான் ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அது ரசூல்